எதிர்காலத்தில் எது இருந்தால் நிம்மதியாக வாழலான்னு நம்ப முடியும்? பணம் இருந்தால் போதுமா? உறவு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா? பக்தி இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா? வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா? வேலை இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா? அல்லது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டா நிம்மதியாக நம்பிக்கையாக தைரியமாக இருக்கலாமா? இந்த மாதிரி பல அமைப்பு இருக்குது. இதில் எது இருக்கலாம்னு இவர் கேட்குறார். அதாவது மக்களோட நம்பிக்கை நிம்மதியான நம்பிக்கை பொருளாதாரத்தின் மீது இருக்கிறது. உலகத்தில் 99% மக்கள் பொருளாதாரத்தை தான் நம்புகிறாங்க.